இந்த நாடை நான் நேசிக்கிறேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நான் நேசிக்கிறேன். இவ்வாறே இந்த நாடு சென்று கொண்டிருக்குமேயானால் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த நாட்டிற்கு கொடுக்கும் என்று ஹரிஷ் சால்வே என்று சொல்லக்கூடிய அந்த மூத்த வழக்கறிஞர் சொல்லி அழக்கூடிய அந்த வீடியோ என்பது பல்வேறு வலைதளங்களில் மிகப்பெரிய அளவிற்கு வைரலாக சென்று கொண்டு இருக்கிறது. Just imagine how much it must be affecting those belonging to the minority community. It's really sad what is happening, and I don't know why nobody in this country wants to stand up and fight this kind of nonsense. Dushyant Dave, I thank you for this very, very powerful interview. அவர் பிறப்பால் ஒரு ஹிந்து, இருப்பினும் அவர் இந்த விஷயத்தில் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று அவர் பேசக்கூடிய பேச்சு என்பது மக்களினுடைய மனங்களை உருக்குவதாக அமைந்து இருக்கிறது. பொய்யாக நமக்கு எதிராக ஒரு விஷயத்தை பரப்புகிறார்கள் என்றால், இந்த இடத்துல கோயில் இருந்தது, இந்த இடத்தை இடித்து விட்டுத்தான் கட்டினார்கள் என்றால், அதற்கு மாற்றமான உண்மை வரலாற்றை, அந்த தியரியை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிவகைகளைத்தான் இஸ்லாமிய சமூகம் என்பது பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் பத்திரிகைகளில், செய்தி சேனல்களில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சில நாட்களுக்கு முன்னால் த வயர் என்கின்ற யூடியூப் தளத்தில் கரண் தப்பார் என்று சொல்லப்படக்கூடிய புகழ்பெற்ற ஒரு செய்தியாளருக்கு ஹரிஷ் சால்வே என்று சொல்லக்கூடிய ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய முக்கியமான மூத்த வழக்கறிஞர் ஒருவர் பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் சம்பல் சம்பவத்தை குறித்த கேள்விகள், அது போன்ற மற்ற விஷயங்கள் பேசப்படக்கூடிய நேரத்தில் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடியவர் உடைந்து அழுகிறார். இந்த நாட்டில் சிறுபான்மையினருக்கு ஏராளமான கொடுமைகள் நடக்கிறது, அவர்கள் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். நீதிமன்றங்களின் மூலமாக வழங்கப்படக்கூடிய தீர்ப்புகளே அதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இதற்கு முன்னர் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்த DY சந்திரசூட் அவர்கள் 1991 வழிபாட்டு தலங்களுக்கான சட்டங்கள் குறித்து வழங்கிய அந்த இன்டர்பிரேஷன் மூலமாக இன்று இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றது. இதை அரசாங்கங்கள் முன்னின்று நடத்தி இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே கண்ணீர் விட்டு அழுகிறார். இரவில் தன்னால் தூங்க முடியவில்லை என்று சொல்கிறார். தன்னுடைய மனைவி அவரிடம் எதற்காக இந்த விஷயத்தை இவ்வளவு முக்கியமாக சீரியஸாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில், இந்த நாடை நான் நேசிக்கிறேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நான் நேசிக்கிறேன். இவ்வாறே இந்த நாடு சென்று கொண்டிருக்குமேயானால் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த நாட்டிற்கு கொடுக்கும் என்று ஹரிஷ் சால்வே என்று சொல்லக்கூடிய அந்த மூத்த வழக்கறிஞர் சொல்லி அழக்கூடிய அந்த வீடியோ என்பது பல்வேறு வலைதளங்களில் மிகப்பெரிய அளவிற்கு வைரலாக சென்று கொண்டு இருக்கிறது. Because the act is enacted to prohibit conversion of any place of worship as it existed on 15th August 1947. Now, if there is a prohibition, where is the question of ascertaining the character? I mean, are you doing an academic exercise as Supreme Court in a most sensitive, communally sensitive issue? Now, is a judiciary not responsible for the deaths of these 4 innocent people in Sambal? What are we are discussing here? People are losing their lives. The two communities are being divided permanently. And, these wounds are virtually impossible to heal, especially when the Bharatiya Janata Party is in power in these states where this is happening, be it Rajasthan or Uttar Pradesh. So I think that Chandrachud has done a great disservice to the constitution and to this country. I want to get you to repeat that. Justice Chandrachud has done a great disservice to the constitution and to the people of this country. You seriously mean that? I not only mean that, but I feel. Now, just imagine, we don't want this kind of a situation to go beyond. We have a lot of work to do. We have to, take care of 140 crore people. We need to create jobs. We need to uplift the poor from poverty. We need education. We need good health. We need peace. We need harmony. We need prosperity. All this vanish will, Karan, I can tell you one thing. I can tell you one thing. I have sleepless nights thinking about it. My wife tells me every day, why are you getting so involved? But I am involved because I am worried about my country. I am worried about my lovely
know how much it is impacting me. Just imagine how much it must be affecting those belonging to the minority community. It's really sad what is happening, and I don't know why nobody in this country wants to stand up and fight this kind of nonsense. Dushyant Dave, I thank you for this very, very powerful interview. The emotion in your voice, the tears in your eyes speak volumes. Sorry. Also, thank you. No, don't apologize. It was your heart. அவர் பிறப்பால் ஒரு ஹிந்து, இருப்பினும் அவர் இந்த விஷயத்தில் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று அவர் பேசக்கூடிய பேச்சு என்பது மக்களினுடைய மனங்களை உருக்குவதாக அமைந்து இருக்கிறது. அவர் தற்போது முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய D.Y. சந்திரசூட்டின் மீது ஏராளமான குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார். அவர் ஒரு சிலருடைய கைப்பாவையாக செயல்பட்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை அவர் அதில் வைக்கிறார். இரண்டாவதாக, இந்த வழக்கில் இது மிக எளிமையாக புரியக்கூடிய ஒரு வழக்கு. 1991 அந்த வழிபாட்டு தலங்களுக்கான அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சட்டத்திற்கு எளிமையான முறையில் ஏற்கனவே இருந்த நடைமுறைகளினுடைய அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டு இருந்தாலே இந்த நாட்டில் அமைதி நிலவி இருக்கும். அந்த கியான்வாபி பள்ளிவாசல், அதற்கு அடுத்து வந்த ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல், இப்போது வந்திருக்கக்கூடிய சம்பல் பள்ளிவாசல் என்று ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக எடுத்து இவர்கள் இந்த பிரச்சனையை கிளப்புவதற்கு வாய்ப்பாக இருந்திருக்காது. இதற்கு முழுமுதற் காரணமாக D.Y. சந்திரசூட் தான் இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுக்களை வைத்து அவர் பேசியிருக்கிறார். இதில் நாம் நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இந்த விஷயத்தை ஒட்டி தற்போது நடந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்களை குறித்தும் பார்க்க வேண்டிய தேவை என்பது இப்போது இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த வழக்கை கூர்ந்து கவனிக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய 9ஆம் தேதி கிருஷ்ண ஜென்ம பூமி குறித்த ஒரு வழக்கு வரவிருக்கிறது. அதை இஸ்லாமியர்களினுடைய தலப்பு போட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அந்த வழக்கில் ஏற்கனவே இதற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள், அதாவது 1991 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டுக்கு எதிராக அதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை கேள்வி கேட்கக்கூடிய வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய தரப்பு தொகுத்திருக்கக்கூடிய வழக்கு என்பது 9ஆம் தேதி வருகிறது. அது ஷாகி ஈத்கா இஸ்லாமிய கமிட்டி அந்த வழக்கை தொடுத்திருப்பதாக சொல்கின்றார்கள். இதை உச்சநீதிமன்ற தலைமை நீதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா என்பவர் விசாரிக்கிறார். இதில் ஹரிஷ் சால்வே அவர்கள் சந்திரசூட்டை குறித்து பேசக்கூடிய அவர் ஹரிஷ் சால்வே சஞ்சீவ் கண்ணா அவர்களை குறித்து நல்லபடியாக சொல்கின்றார். சஞ்சீவ் கண்ணா அவர்தான் இந்த ஷாஹி ஜமா பள்ளிவாசல், இந்த சம்பல் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். என்ன உத்தரவை பிறப்பிக்கிறார்னு சொல்லி கேட்டால், இதுவரை இந்திய வரலாற்றிலேயே இல்லாத வகையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்த ஒரு வழக்கு ஒரே நாளில் ஆர்டர் கொடுக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்படுகிறது. அதாவது காலையில் வழக்கு தொடுக்கப்படுகிறது, மாலையில் அந்த இடத்துல அகழ்வாய்வு செய்வதற்கான ஆய்வுகள் செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். உடனே அந்த கூட்டமும் அங்கே போய்விடுகிறது. அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கக்கூடிய நேரத்தில் நவம்பர் 24ஆம் தேதி மீண்டும் என்ன ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள் சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த போட்டோக்களை நீங்கள் ஒப்படைக்கல, நீங்க போய் அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே மீண்டும் அந்த தரப்பு அங்கே போகிறது. அதை ஒட்டித்தான் அங்கே மிகப்பெரிய வன்முறை நடக்கிறது. அந்த வன்முறையை அரசாங்கம் தான் கட்டவிழ்த்து விட்டது என்று சொல்கின்றார்கள். 6 பேர் அநியாயமாக அந்த விஷயத்தில் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இப்ப இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் இஸ்லாமியர்களுடைய தரப்பு தொடுத்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அங்கே இருக்கக்கூடிய ட்ரையல் ஜட்ஜுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, இஸ்லாமிய தரப்புகள் அவர்கள் சொல்லக்கூடிய வாதங்களை கேட்காமல் இனிமேல் இந்த வழக்கில் எந்த விதமான உத்தரவையும் கீழ்கோர்ட்டுகள் பிறப்பிக்க கூடாது என்கின்ற உத்தரவை சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஒரு சைனாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஹரிஷ் சால்வே அவர்கள் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்கள் நேரடியாக இனிமேல் ஒட்டுமொத்த எல்லா கீழமை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மேண்டமஸ் ஆர்டரை கொடுத்திருக்கணும். அந்த ஆர்டரின் அடிப்படையில் எந்த இடத்திலும் இனிமேல் ஒரு வர்ஷிப் பிளேஸினுடைய கேரக்டர்ஸை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விஷயங்களில்
எந்த வழக்கும் பதிவு செய்யப்படக்கூடாது. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 படி 1947 ஆகஸ்ட் 15 அதற்கு முன்னர் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள், அது பள்ளிவாசலாக இருந்தால் பள்ளிவாசலாக, கோயிலாக இருந்தால் கோயிலாக, குருத்வாக்கராக இருந்தால் குருத்வாராக்களாக அவ்வாறே செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையை அவர் பிறப்பித்திருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் அவர் அதை பிறப்பித்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று ஹரிஷ் சால்வே அவர் சொல்றார், அந்த அழுது கொண்டு பேட்டி கொடுத்த அந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். இந்த விஷயத்துல உமர் அப்துல்லா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். பள்ளிவாசல்களுக்கு ஒவ்வொன்றாக இந்த பிரச்சனைகளை நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் என்கின்ற இந்த மாநிலம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், இப்போது இருக்கக்கூடிய இந்தியாவோடு இந்த ஜம்மு காஷ்மீர் என்பது இணையவில்லை. நாங்கள் இணைந்த இந்தியா இதுவில்லை என்று சொல்கிறார். இந்த இந்தியாவில் இன்னைக்கு பெரிய அளவிற்கு வெறுப்புணர்வு, மிகப்பெரிய அளவிற்கு விஷயங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் உமர் அப்துல்லா கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார். பிஜேபிக்காரர்கள் பொதுவாக என்ன வார்த்தைகளை சொல்வார்கள் என்றால், நாங்கள் இஸ்லாமியர்களை தாஜா செய்ய மாட்டோம், அப்பீஸ் பண்ண மாட்டோம் என்று சொல்வார்கள். நீங்கள் யாரையும் தாஜா செய்யவில்லை, உங்களுடைய தாஜாக்களை யாரும் இங்கு ஏற்றுக்கொள்ளவும் போவதில்லை. ஆனால் குறைந்தபட்சம் அவர்களுக்கு இலக்காக வைத்து தாக்காதீர்கள் என்று அந்த உமர் அப்துல்லா அவர்கள் சொன்னதான பேட்டிகள் என்பது வந்திருக்கிறது. அப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், இஸ்லாமியர்களினுடைய உரிமைகள், இஸ்லாமியர்களினுடைய சொத்துக்கள் மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் இன்றைய தினம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை சட்டப்பூர்வமாக செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் சங்க பரிவாரங்களினுடைய துணை அமைப்புகள், சங்க பரிவாரங்களினுடைய ப்ராக்சிகள் செய்து கொண்டு இருக்கிறது. இதில் நேரடியாக RSS-ஐ சார்ந்தவர்கள் ஒரு சில கருத்துக்களை சொல்வார்கள். இதற்கு முன்னாடி இந்த கியான்வாபி பள்ளிவாசலுடைய பிரச்சனை வரும்போது கூட RSS-னுடைய தலைவராக இருந்த மோகன் பகவத் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் போய் சிவலிங்கத்தை தேடுவதை எப்போது நீங்கள் நிறுத்தப் போகிறீர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னார். அப்ப இருக்கக்கூடியவங்களாம் சொன்னாங்க, ஆஹா எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான கருத்து என்று பேசினார்கள். அப்போ அப்படி பேசிக்கூடியவராக இருந்திருந்தால் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இன்றைய அரசாங்கம் இருக்கிறது, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் ஏராளமான சங்க பரிவார அமைப்புகள் இருக்கிறது. இதை எதிர்த்து ஒரு வார்த்தையும் இவர்கள் பேச மாட்டார்கள். அப்ப பின்புலத்தில் இருந்து இந்த விஷயங்களை இயக்கக்கூடியவர்களாக சங்க பரிவாரங்களை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இது குறித்து வேறு சிலரும் பேட்டிகளை அளிக்கிறார்கள். அதில் குறிப்பாக மணி என்கின்ற ஒரு பத்திரிகையாளரும் பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் ஹரிஷ் சால்வே சொல்லக்கூடிய விஷயங்களை ஆதரித்து பேசுகிறார். ஹரிஷ் சால்வேவுக்கு ஒரு பெரிய சர்டிபிகேட்டையும் அவர் கொடுக்கிறார். ஹரிஷ் சால்வே எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், அவர் ஒரு எம்பத்தி என்று சொல்லக்கூடிய இரக்க குணமுடையவராக இருக்கிறார் என்று சொல்றாங்க. எந்த விஷயத்துல அவர் சொல்றாரு சொல்லினா, அந்த கோவிட் மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் வழக்குகள் எல்லாம் நடக்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் பின்னடைவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கான நிவாரண உதவி தொகை வசூலிக்கப்படக்கூடிய நேரத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் 500, 1000 என்று கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் தன் கையில் இருந்து 25 லட்சத்தை கொடுத்தவராக ஹரிஷ் சால்வே இருந்தார் என்று அவருக்கு ஒரு சான்றிதழை கொடுக்கக்கூடியதாக மணி அவர்களுடைய பேட்டி இருக்கிறது. மணி அவர்களுடைய பேட்டியிலையும் ஹரிஷ் சால்வே அவர்களுடைய பேட்டியிலும் நீங்கள் கவனிக்கக்கூடிய நேரத்தில் ஹரிஷ் சால்வே ரொம்ப உணர்வு பூர்வமாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசி இருந்த அதே நேரத்தில் அவங்க பேசக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்றார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததற்கு பிறகும் அமைதியாக இருக்கிறார்கள். அம்பேத்கர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றார். அம்பேத்கர் சொன்னார், சிறுபான்மையினர் தொடர்ச்சியாக வன்முறைகளுக்குள்ளாக்கப்படுவார்களே ஆனால் அவர்கள் வெடித்து சிதறுவார்கள், அது இந்த நாட்டிற்கு நல்லதில்லை என்கின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்ன ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். சர்தார் வல்லபாய் பட்டேல் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காமல் அமைதியாக இருந்தாலே சிறுபான்மையினர் என்கின்ற அந்த வர்க்கமே இருக்காது, அந்த பிரச்சனையே தீர்ந்து விடும் என்று, அவர்களே இருக்க மாட்டார்கள் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லி பேசுகிறார். இப்போ இதில் என்ன விஷயம்னா, பேசக்கூடிய நேரத்தில் ஒரு சில விஷயங்களை பதிவு செய்கிறார். அதில் இஸ்லாமியர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், வன்முறைக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், மற்ற நாடுகளிலெல்லாம் பல மனித வெடிகுண்டுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் அப்படிப்பட்ட எந்த விஷயமும் நடக்கவில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை ஹரிஷ் சால்வே சொல்றார். ரெண்டாவது, இதே மணியும் பேசக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனையை நீங்கள் கொண்டு வெட்டுக்குத்தாக நீங்கள் ஆக்கி விடுவீர்கள், அங்கே குண்டு வெடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேசுகிறார்கள். அப்போ இந்த விஷயத்தில் பொதுவாக இஸ்லாமியர்களை குறித்த அவர்கள் எவ்வளவு நல்ல விஷயங்களை சொன்னாலும் ஒரு சிறிய அளவிற்கான இஸ்லாமியர்கள் வன்முறையை நாடுகிறார்கள் என்கின்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடியதாகவும் அந்த வார்த்தைகள் இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல போனால்,
மணி என்கின்ற அவர் பேசக்கூடிய நேரத்தில் பேச்சு வாக்கில் ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களே ஒத்துக்கொண்டார்களாம். என்ன ஒற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கு கீழும் கோயில்கள் இருக்கு என்பதை அவர்களே தான் ஒத்துக்கொண்டார்களே என்று சொல்கிறார்கள். யாருமே அவர்கள் அவ்வாறு ஒத்துக்கொள்ளல. பள்ளிவாசல்களுக்கு கீழ் எல்லாம் கோயில்கள் இருக்கும் என்று யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. எதை நீங்கள் தோண்டினாலும் அதற்கு கீழ் ஏதாவது இருக்கும் என்றுதான் ஒவ்வொரு நபர்களும் சொல்கிறார்கள். இங்க உதாரணத்திற்கு சொல்வதா இருந்தால் ஒரு தகவல்களை சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய பெயரை சொன்னால் நன்றாக இருக்காது. பரமசிவன் எனக்கூடிய ஒரு சகோதரர் எழுதிய நூலில் சொல்றாரு, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயிலை தோன்றினால் அதற்குள்ள புத்த விகாரம் இருக்கும் என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருப்பதாக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப எதை தோண்டினாலும் அதற்கு கீழே ஏதோ ஒன்று கிடக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தோண்டினால் அதற்கு கீழே ஏதோ ஒரு பள்ளிவாசலோ அல்லது ஒரு கோயிலோ ஏதோ ஒன்றுக்கான ஒரு விஷயங்கள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அது அந்த இடத்திற்கான உரிமையாளர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக அமையக்கூடாது. அப்போ பேச்சுவாக்கில் சொன்னாரா, இல்லை என்றால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது வெளியே வந்ததா, அல்லது அவர் இந்த இடத்தில் இஸ்லாமியர்களை குறித்த ஒரு சிறிய தவறான ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரா என்கின்ற கேள்வி வருகிறது. அப்போ மணி அவர்கள் சொல்வது போன்று எல்லா பள்ளிவாசல்களுக்கும் கோயில்கள் இருக்கும் என்று சொல்லவில்லை. இவ்வாறு பள்ளிவாசல்கள் இங்கு இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் கோயில்களை இடித்து விட்டு தான் கட்டப்பட்டது என்பதற்கான வரலாற்று ஆதாரங்களும் இருப்பதாக தெரியவில்லை. பாபர் மசூதி இருக்கின்ற இடத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் கூட அந்த இடத்தில் கோயில் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு தேவையில்லாத ஒரு கருத்தை ஆதரிக்கிறீர்கள், ஆனால் ஆதரிக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் கவனம் தவறிவிட்டீர்களோ என்கின்ற கேள்வி என்பது வருகிறது. ஒன்று. இரண்டாவது, ஹரிஷ் சால்வே சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல மிகப்பெரிய வன்முறைகள் வெடித்து விடும் என்கின்ற ஒரு சூழலை சொல்றாங்க. இந்த விஷயத்துல இஸ்லாமியர்கள் பெற வேண்டிய பாடம் என்பது இருக்கிறது. அப்போ இந்த நாட்டில் இப்படிப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கத்தான் போகிறது. இவை குறைய போவது இல்லை. இந்த அரசாங்கம் இதை எல்லாம் தொடர்ச்சியாகத்தான் செய்ய போகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் என்பது இருக்கிறது. நாம் இந்த நேரத்தில் பொறுமையாளர்களாக இருப்பதுதான் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும். உண்மையில் சொல்வதானால் நம்மை அவர்கள் வன்முறையாளர்களாக மாற்றுவதற்கும் நம்மை அவர்கள் தீவிரவாதிகளாக மக்கள் மத்தியில் காட்டுவதற்குமான வாய்ப்பைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ஒரு காலத்திலும் இஸ்லாமிய சமூகம் அப்படிப்பட்ட தவறை செய்ய போவதில்லை, செய்யக்கூடாது, செய்யாது என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக, கல்வியின் மூலமாக, உங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக இந்த விஷயங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. பொய்யாக நமக்கு எதிராக ஒரு விஷயத்தை பரப்புகிறார்கள் என்றால், இந்த இடத்துல கோயில் இருந்தது, இந்த இடத்தை இடித்து விட்டுத்தான் கட்டினார்கள் என்றால், அதற்கு மாற்றமான உண்மை வரலாற்றை, அந்த தியரியை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிவகைகளைத்தான் இஸ்லாமிய சமூகம் என்பது பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த அளவிற்கு பொய்களை பரப்பி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தங்களை சொந்தக்காரர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு முயல்கிறார்களோ அதற்கு மாற்றமாக உண்மையான வரலாறுகளை சொல்வதற்கான ஒரு தேவை என்பது இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், வீர சிவாஜியை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் அவரை ஒரு ஹிந்து மன்னர் என்று அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். ஆனால் கோவிந்த் பன்சாரே என்று சொல்லக்கூடிய அந்த தோழர் என்ன செஞ்சார்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் ஒரு காவி தலைவன் அல்ல, அவர் ஒரு காவிய தலைவன் என்கின்ற ஒரு பாணியில் அவருடைய படையில் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். எல்லா மக்களுக்குமான ஒரு அரசனாக இருந்தார். அவர் எதிர்த்து நின்ற முகாலயர்கள் அப்போது இருந்த அவுரங்கசீப்புக்கு கீழ் ஏராளமான இந்துக்கள் மிகப்பெரிய படை தளபதியாக இருந்தார்கள். அப்போ இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடந்த சண்டை இல்லை. இது மராட்டிய அரசுக்கும் முகாலய அரசுக்கும் நடந்த ஒரு சண்டை. அவை இரண்டு நாடுகளை போன்ற அந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடந்த சண்டை. இந்த இரண்டு நாடுகளிலும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்துதான் இன்னொரு இஸ்லாமிய இந்துக்கள் இருந்த ஒரு கூட்டத்தை எதிர்த்தார்கள். இவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். என்ன, அந்த பக்கத்துல ஒரு இஸ்லாமியர் தலைவராக இருந்தால், இந்த பக்கத்துல ஒரு இந்து தலைவராக இருந்தால், இரண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக இந்த சண்டையை நடத்தவில்லை. அதிகார பசிக்காக இரண்டு கூட்டமும் அந்த சண்டையை நடத்தி கொண்டார்கள். அவ்வளவுதான் இருக்கக்கூடிய. இதுல அவுரங்கசீப்பை உயர்த்தி பேசுவதற்கும் ஒன்றுமில்லை, மராட்டிய சிவாஜி அவர்களை உயர்த்தி பேசுவதற்கும் ஒன்றுமில்லை. இருவரும் அவரவர் நாட்டிற்காக, அவரவருடைய இடத்திற்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக, உரிமைகள் என்று அவர்கள் கருதியதற்காக போராடினார்கள் என்றுதான் எடுத்துக்கணும். அப்போ இந்த வரலாற்றை கொண்டு மக்கள் மத்தியில வைத்த அந்த கோவிந்த் பன்சாரே மாதிரியானவர்கள் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள்.
இப்படிப்பட்ட வரலாறுகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கணும். ஆய்வின் மூலமாக ஏராளமான தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் பல மக்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இன்னைக்கு இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேச்சு என்ன, ஆரியம் திராவிடம் என்று பேசுகிறார்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தை குறித்து பேசுகிறார்கள், கீழடி நாகரிகங்களை குறித்து பேசுகிறார்கள். இப்போ இந்த கீழடி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வரலாறை எடுத்து மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய அளவிற்கு வரலாற்று ஆய்வாளர்களை எவ்வாறு இந்த தமிழ் சமூகம் பெற்றிருக்கிறதோ, இந்த தமிழ் சமூகத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களும் தங்களினுடைய இனம் சார்ந்து தங்களுடைய மதம் சார்ந்த உண்மைகளை உலகிற்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஆய்வாளர்களாக, வரலாற்று அறிஞர்களாக மக்கள் மத்தியில் இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கான ஆளுமை படைத்தவர்களாக தங்களை தகவமைத்துக் கொள்வதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வு. நீங்கள் எத்தனை கோடி இருந்தாலும், உங்களின் பக்கம் உண்மை இருந்தாலும், அந்த உண்மையை உலகத்திற்கு சொல்வதற்கான வழியும், உலகத்திற்கு சொல்வதற்கான ஒரு நடையும், வெளியில் சொல்வதற்கான ஒரு ஊடகமும் உங்களுக்கு இல்லை என்றால், அதில் நீங்கள் வலிமை பெற்றவர்களாக இல்லை என்றால், இந்த பிரச்சனையை காலாகாலத்திற்கும் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்க போறோம். இன்னைக்கு இவர்கள் கொண்டு வரக்கூடிய பிரச்சனை சட்ட ரீதியானது. இந்த சட்ட ரீதியான பிரச்சனையை அணுகுவதற்கு என்ன வழி? விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஹரிஸ் சால்வே என்று சொல்லக்கூடியவரே சொல்கிறார், இந்த பிரச்சனையை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்லாமிய சீனியர் அட்வொகேட்டை குறித்து அவருடைய பெயரை சொல்லி அவர் எதிர்கொள்கிறார் என்று சொல்றாங்க. அப்படி எத்தனை வழக்கறிஞர்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க? இப்படி சட்ட போராட்டங்களை நடத்துவதற்கு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறார்கள். இந்த சட்ட போராட்டத்தை நடத்துவதற்கான ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டா இஸ்லாமியர்கள் இல்லை. அப்போ நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை என்பது நமக்கு இருக்கிறது. எவ்வளவு விஷயங்களை நம்மால் தடுக்க முடியும், எவ்வளவு விஷயங்களை நம்மால் வேகத்திற்கு தடை போட முடியும் என்றால், நம்முடைய ஆற்றலை, நம்முடைய அறிவை, நம்முடைய கல்வியை, நம்முடைய அதிகாரத்தை அதிகரித்து கொண்டால் மட்டும்தான் நம்மால் இவற்றை வருங்காலங்களில் எதிர்கொள்ள முடியும் என்பதைத்தான் இஸ்லாமியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் அவ்வாறுதான் நடைபோட வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. இந்த பிரச்சனைகளில் கோபம் கொள்வதற்கும், இந்த பிரச்சனைகளில் ஆத்திரம் கொள்வதற்கும் எந்த அவசியமும் இல்லை. இந்த விஷயங்களை உணர்வு பூர்வமாக அணுகாமல் அறிவுபூர்வமாக அணுக வேண்டிய தேவை என்பது இந்த நேரத்தில் நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இறைவனிடம் அதிகமாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இன்றைய இஸ்லாமிய சமூகம் இருக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட சூழலில் இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், எந்த விதமான இது போன்ற ஒன்று நடப்பதற்கே வாய்ப்பு இல்லை என்கின்ற ஒரு சூழலில் கூட அவர் இறைவனிடம் நம்பிக்கை இழக்காமல் பிரார்த்திக்கக்கூடியவராக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய படை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்பிக்கையோடு இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள். இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் வரலாறு முழுவதும் இருக்கிறது. அப்போ நாம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒன்று என்பது நம் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்பிக்கை இழக்காமல், இறைவனின் மீது நம்பிக்கை இழக்காமல், இறைவனிடம் அதிகமாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மை ஜனநாயக ரீதியாக வலிமைப்படுத்திக் கொள்வதற்கும், அறிவு தளத்தில் நம்மை வலுப்படுத்திக் கொள்வதற்கும், ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்வதற்குமான ஒவ்வொரு முயற்சிகளையும் நேரங்களை வீணடிக்காமல் செய்ய வேண்டிய தேவை என்பது இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திடம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அதை நோக்கித்தான் நாம் நகர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிர்வானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.